ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே. காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சுங்க. எழுந்திரிச்சு நேராக வெளியே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சுங்க. கோலம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இன்றைக்கி குண்டுமல்லிப்பூ வந்து 4 பூ நல்லா வெடித்து வந்திருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே பக்கத்துலேயே நின்று அந்த பூவோட ஸ்மெல்லெல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கோலம் போட்டது இதுதாங்க. இந்த கோலம் தான் போட்டேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரோஸும் வந்திருந்தது, மொக்கு விட்டுருந்தது. ஒன்று வந்து பெரிய மொக்காவும் ஒன்று வந்து குட்டி மொக்கு. இது நாளைக்கெல்லாம் நல்லா வெடித்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிச்சனுக்கு வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து லன்ச் மட்டும்தான். பசங்க பார்த்திங்கன்னா, பழைய சாதமும் தயிரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. நாங்கள் வாரத்தில் 3 அல்லது 4 நாள் காலையில் பசங்களுக்கு டிஃபனே பார்த்திங்கன்னா, பழைய சாதமும் தயிர் தாங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிறானுங்க இப்போல்லாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா, ப்ரெட் இருந்தது. அதையே செஞ்சு கொடுங்க, டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அது நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. பசங்க வெறும் ப்ரெட்டே நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இது மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு அதுவே ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. நல்லா இருக்கும். லன்ச்சு பார்க்கலாம் வாங்க. லன்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா, கேரட் பீன்ஸு பொரியலோட சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இன்னொரு கப்பில் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காயும் சுரக்காயும் கடைஞ்சி பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் மாதுளம்பழம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தாங்க நான் வீட்டில் பூஜை செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நிலவுல வந்து விளக்கு போட்டாச்சுங்க. அங்கே ஃபஸ்ட்டு விளக்கு போட்டதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூம்லேயே விளக்கு போடுவேங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு. யாரெல்லாம் நோன்பு எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து 2 இயர்ஸ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் இயர் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேங்க. இன்றைக்கி வந்து 5வது வாரம் குலதெய்வ பூஜை செஞ்சேங்க. நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு. நான் ஆடி மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து 5வது வாரம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரைடே எப்போவுமே நான் அபிராமி அந்தாதி படிப்பேங்க. நல்லா பாசிட்டிவாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.